ஒரு சிறிய நகரத்தில் கார்த்திக் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். 7ஆம் வகுப்பு படிக்கும் சாதாரண மாணவன் அவன். மிகவும் அமைதியானவன். அவன் கனவு ஒரு நாள் பள்ளியில் எல்லாராலும் பாராட்டப்பட வேண்டும். ஆனால் ஒரு பிரச்சனை இருந்தது. அவன் எதை செய்தாலும் சரியாக வராது. பாடத்தில் நடுத்தரம், விளையாட்டில் கடைசி, பேச்சு போட்டியில் மேடைக்கு போகவே பயம். ஒரு நாள் பள்ளியில் ஓட்டப்பந்தய போட்டி அறிவிக்கப்பட்டது. அவன் மனதில் ஒரு சின்ன குரல் சொன்னது, இந்த முறை நீ முயற்சி பண்ணு. அவன் தினமும் காலையில் மாலையில் பயிற்சி செய்ய ஆரம்பித்தான். முதல் நாள் 2 நிமிடம் ஓடினான். மூச்சு திணறியது. 2ஆம் நாள் கால்கள் வலித்தது. 3ஆம் நாள் நண்பர்கள் சிரித்தார்கள், நீயா ஃபர்ஸ்ட் பிரைஸ் என்று கேலி. அவன் மனசு உடைந்தது. அவன் அன்று இரவு அவன் தாத்தாவிடம் கேட்டான், தாத்தா, நான் ஜெயிக்கவே முடியாதா? தாத்தா, ஏன் அமைதியா இருக்கே? அவன் சொன்னான், என்னால் முடியாது போல. தாத்தா சிரித்தார். முடியாதவன் என்று யாருமே பிறக்கவில்லை. முயற்சி செய்யாதவன் தான் முடியாதவன் ஆகிறான். அந்த வார்த்தை அவன் மனதில் பதிந்தது. அடுத்த நாள் முதல் அவன் வெற்றியை நினைக்கவே இல்லை. அவன் முன்னேற்றத்தை மட்டும் நினைத்தான். நேற்று 2 நிமிடம் ஓடியவன் இன்று 3 நிமிடம், அடுத்த வாரம் 5 நிமிடம். அவன் மெதுவாக மாறிக்கொண்டிருந்தான். போட்டி நாள் வந்தது. அவன் இதயம் வேகமாக துடித்தது. நான் விழுந்தாலும் பரவாயில்லை, ஆனால் நிறுத்தவே மாட்டேன் என்று மனதில் சொல்லிக் கொண்டான். போட்டி தொடங்கியது. முதல் சுற்று அவன் பின்னால், 2ஆம் சுற்று இன்னும் பின்னால் போனான். ஆனால் இம்முறை அவன் மனசு சொன்னது, நிறுத்தாதே, ஓடு என்று. அவன் முழு சக்தியுடன் ஓடினான். முடிவு கோடு அருகில் வந்தது. அவன் ஃபர்ஸ்ட் பிரைஸ் இல்லை, செகண்ட் பிரைஸ் இல்லை, அதாவது முதல் பரிசும் இல்லை, 2வது பரிசும் இல்லை. ஆனால் அவன் 3ஆம் இடம் பெற்றான். அவனுக்கு அது உலகமே வென்றது போல இருந்தது. ஏன் தெரியுமா? இந்த முறை அவன் தோல்வியை வென்றுவிட்டான், பயத்தை வென்றுவிட்டான், சிரிப்பை வென்றுவிட்டான், தன்னையே வென்றான். அந்த நாளிலிருந்து கார்த்திக் புரிந்து கொண்டான், வெற்றி என்பது பரிசு அல்ல, வெற்றி என்பது மாற்றம். நம்ம வாழ்க்கையும் அப்படிதான். நாம 10 தடவை விழலாம், ஆனா 11வது தடவை எழுந்தா அதுதான் வெற்றி. நாமே நம்பினாதான் தோல்வி கூட நம்மை மதிக்கும். தோல்வி ஒரு முடிவு அல்ல, அது ஒரு பயிற்சி. நீ நிறுத்தாத வரை நீ தோற்கவில்லை. இந்த மாதிரி உங்களுக்கான தேடல்கள் கதையோட வடிவில் நான் கொடுக்க ரெடியா இருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.